வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சாசஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக சாசஸ் செய்ய போகிறோம். சாசஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாண்ட்விச்சோட வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக பார்ப்பீங்க. கூடவே பார்த்துட்டே வாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த சாஸுங்க செய்யும்போது டீயை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்லோ ஃபயரில் செஞ்சால் தான் அதோட ஃப்ளேவர் இருக்கும், இல்லைன்னா கருகிடும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் அரிகானோ போட்டுக்கோங்க. அரிகானோ உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிற ரெட் சில்லி போட்டுக்கலாம். இது காஞ்ச மிளகா இல்லை, பழுத்த மிளகா. நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி. நல்லா ஒரு 2 கை அளவு போட்டுங்க. நல்லா 3 டைப் சாஸ்ன்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு டைப்போடைய சாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் லெமன் சாஸ். இதில் கொஞ்சம் பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற குக்கும்பர் சேர்த்துக்கலாம், வெள்ளரிக்காய். அதே மாதிரி லெமன் நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதில் தோலும் சேர்த்து அந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க. மேலே உள்ள தோலையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக இவ்வளோதான் அந்த ஜிஞ்சரையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கலாம், பொடிசாக வெட்டின ஜிஞ்சர். இதுக்கு ஒரு கை அளவுக்கு கார்லிக் எடுத்துருக்கேன். எல்லா சாஸுக்கும் பேஸானது பார்த்தீங்கன்னா அரிகானோ, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் பேஸாக இருக்கும். அதில் நம்ம சேர்க்குற அடிஷ்னல் ஐட்டம்ஸ் அதோட ஃப்ளேவராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக வெந்துட்டுருக்குன்னு? அப்போ தான் அது டைஸை நம்ம வெட்டியிருக்கிறது கருகாமல் நமக்கு சாஸாக தொட்டு சாப்பிடும்போது கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீம் சேர்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லெமன் குக்கும்பர் க்ரீம் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சேம் தான் நம்ம இன்னொரு சாஸ் செய்ய போகிறோம். பட்டர் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் கொரியாண்டர் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த சாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரஞ்சையும் ஹனியும் கடைசியாக சேர்க்க போகிறோம். ஏன்னா அதோடைய ஃப்ளேவர்ஸ் தெரியாமல் போயிடும். அதுக்காக
நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி பல்ப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஜூஸாகவும் இருக்குது அடியில். இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, எதுவுமே ஒட்டாமல் வருது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய ஃபைனலான சாஸ் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் மசாலா சாஸ் தான் செய்ய போகிறோம். பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பேன் சூடான உடனே பட்டர் போட்டு கார்லிக் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜிஞ்சர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஆனியன் சேர்க்குறோம், ஏன்னா இது மசாலா சாஸ்ன்றதுனால. இந்த சாஸுக்கு என்ன பண்ணோன்னா, எல்லா சாஸுக்கும் பண்ணலாம், பட் இந்த சாஸுக்கு பர்டிகுலராக என்ன பண்ணுறோன்னா, இது ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணுறேன் கார்லிக்கை, அதோட ஃப்ளேவர் நல்லா வெளியே வரணுன்றதுக்காக. இப்போ நல்லா ப்ரௌன் ஆக ஆக இதுலேருந்து நல்ல ஸ்மெல் வருது. இந்த சாஸில் என்னென்னா ஆனியனை நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஆனியனும் நல்லா தெரியும் சாப்பிடும்போது. இதில் கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கிறேன், ப்ளஸ் நான் வெட்டி வச்சுருக்கிற மிளகாவும் போட்டுக்கிறேன். பழுத்த மிளகா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சமாக அரிகானோ சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த சாஸில் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த சாஸில் நம்ம கேப்சிகம்ஸ் கலர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா குட்டி குட்டி டைஸாக இருக்குது, அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்டோட போடுற கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். இதில் நான் லெமனு அண்ட் வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கார்லிக் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்க்குறேன். ஏன்னா இது மசாலா சாஸ்ன்றதுனால நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த மசாலா சாஸில் க்ரீம் சேர்க்கலாம். கேப்சிகம் மசாலா சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 சாஸையும் ஒன்றா பார்க்கலாம் வாங்க. சூப்பராக நம்ம சாஸஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸஸ்ன்னு சொல்கிறத விட டாப்பிங் அவர் அப்ளை பண்ணுற பேஸோடைய சட்னிஸ் அந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி தரமாக 3 சூப்பர் டிப்பு சாஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், இந்த இடத்துல இந்த சாஸுக்கு ஹனி சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை கடைசியாக லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது ஒரு டச்சு தான் ஃப்ளேவருக்காக. ஹனி தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.